எங்கள் ஊர் திருவிழா எப்போவுமே மே மந்த்து ஃபஸ்ட் வீக் செகண்ட் வீக்கில் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இது வந்து லாஸ்ட் இயர் மே மந்த்து ஷூட் பண்ண வீடியோ. அந்த டைம் நான் திருச்சியில் ஒர்க் பண்ணியிருந்தேன். என் ஃப்ரெண்டு தான் என்னை வந்து நைட்டு பிக்கப் பண்ணியிருந்தான். ஸோ வீட்டுக்கு வந்த உடனே எல்லா ப்ரிப்பரேட்டிவ் ஒர்க்கும் மார்னிங் பண்ணிவிட்டு டெம்பிள் போயாச்சு. அங்கே போயிட்டா எல்லாருமே ஏர்லி மார்னிங்லேருந்தே பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஆனால் கரகம் எடுக்கிறது மட்டும் பூசாரி எப்போ அந்த ஃபஸ்ட்டு கரகம் எடுக்கிறாரோ எடுத்துகிட்டு வந்து கோயிலுக்கு வராரோ அப்போ தான் அடுத்தடுத்து கரகம் எடுக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. கரகம் ஸ்டார்டிங் டைம் பார்த்திங்கன்னா எப்படியும் 11 ஆகிடும். 11 ஸ்டார்ட் பண்ணிவிட்டு 2 to 3 வரைக்கும் கரகம் எடுத்துகிட்டே இருப்பாங்க. அவ்வளோ க்ரௌட் இருக்கும். ஏரியா பெருசு. கரகம்லேயே 2 டைப் இருக்கும், பூ கரகம் அக்னி கரகம்னு சொல்லிட்டு. அதே மாதிரி அழகு குத்துறதுலேயுமே நிறையா இருக்கும். அதே மாதிரி கோழி ஆடு அவங்களோட பிரார்த்தனைக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணுவாங்க கோவிலில். அதுக்கப்புறம் நிறையா அன்னதானம் நடக்கும். அதுக்கப்புறம் கரகம் எடுக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு குளிர்பானம் மாதிரி தருவாங்க. அது வந்து அவங்கவுங்க ஓன் ப்ரிப்ரேஷனில் அன்னதானம் மாதிரி அதுவுமே கொடுப்பாங்க. ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி அளவும் குத்துவாங்க. இது வந்து 4 பேர் 5 பேர் சேர்ந்து அந்த மாதிரி இது பண்ணுவாங்க. 2 பேர் சேர்ந்து வர்றது அந்த மாதிரி இருக்கும். இது வந்து எப்படின்னு தெரியல அவங்களுக்கு பெயின் அந்த மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ இது எல்லாமே அவங்க பிராக்டிக்கடனுக்காக இது எல்லாமே நேர்த்திக்கடனுக்காக பண்ணுவாங்க. அதே மாதிரி ஃபுல்லாக நைட்டு பார்த்திங்கன்னா டான்ஸ் ப்ரோக்ராம் அந்த மாதிரிலாம் இருக்கும். ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஏரியா. ஸோ இது வந்து லாஸ்ட் இயர் எடுத்தது. ஜஸ்ட் அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணி